ஹலோ ஹாய். இன்னியோட ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? உருளைக்கிழங்கு முட்டை வச்சு தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாதி அளவுக்கு பாயில் ஆனால் போதும். உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு நம்ம அதை துருவி எடுத்துக்கலாம். அது கூட 4 பல் பூண்டையும் துருவி சேர்த்துக்கோங்க. இப்போது முட்டையை சேர்த்துடலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பர், கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் சீஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. சீஸுமே நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் பாப்பாக்காக வெறும் பெப்பர் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்மளுக்கு நல்ல ஸ்பைஸியாக கிறிஸ்பியாக இருக்க மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், நான் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக தனியாத்தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு தேவையான சீஸ் கிறிஸ்பி பொட்டேட்டோ ரெடி பண்ணிடலாம். 2 பக்கமும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அதில் சீஸ்லாம் இருக்கிறதால அவ்வளவுதான். சாஸ் வச்சு தொட்டு சாப்பிடும் போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.